இன்றைக்கி நம்ம பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்ற தலைப்பில் என்ன சட்டம் பார்க்க போகிறோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். நாட்டில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், இந்த சட்டம் தான் முதல் சட்டம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு திருமணமான பெண்ணுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டில் ஒரு ப்ரொடெக்ஷனையும் ஒரு ரைட்டையும் கொடுக்கறது. புகுந்த வீட்டில் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனையும், இரண்டாவது அங்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டில் புகுந்த வீட்டில் தான் தங்கக்கூடிய ஒரு உரிமையையும், அங்கு உள்ள எல்லா பொருட்களையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு உரிமையையும் இந்த சட்டம் பெண்ணுக்கு வழங்குது. ஸோ ஒரு புகுந்த வீட்டில் வாழக்கூடிய பெண் தனக்கு நேருகின்ற அந்த கொடுமைகள், என்னென்ன விதமான கொடுமைகளை இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதுக்கு ரிலீஃப் வாங்கலான்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஃபிசிக்கல், இரண்டாவது மென்டல், வேர்பல், செக்ஷுவல், எக்கனாமிக்கல். இது எல்லாமே நான் இப்போ தமிழில் சொல்கிறேன். ஃபிசிக்கல்னால் அடித்து துன்புறுத்துறது, மென்டல் ப்ரெஷர், மென்டலி டார்ச்சர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வேர்பல்னால் வார்த்தையால் திட்டுறது, இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைகள். நான்காவது பார்த்தோன்னா செக்ஷுவலாக வன்கொடுமை செய்வது. ஐந்தாவது எக்கனாமிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டவுரி, இந்த மாதிரியான விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள், இதை சொல்லியோ இதற்காகவோ துன்புறுத்துவது. இந்த விஷயங்களுக்கு எல்லாமே பெண்கள் இந்த சட்டத்தின் கீழ் தங்களுக்கு தகுந்த நீதியை பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டத்தை டிவி ஆக்ட்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. டிவி ஆக்ட்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டிவி ஆக்டுக்குன்னு கீழே பெண்கள் என்ன மாதிரியான ரிலீஃபை கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆர்டர், தங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆர்டரை கிளைம் பண்ணலாம். இரண்டாவது ரெசிடென்ஸ் ஆர்டர். ரெசிடென்ஸ் ஆர்டர்னும் போது அந்த புகுந்த வீட்டில் தான் இருக்கிற அந்த உரிமையை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆல்டர்னேட் அக்காமடேஷனுக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். வேறு ஒரு தனியாக வாடகை வீடோ இல்லை வேறு ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி, அதுக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரியான ஆல்டர்னேட் அக்காமடேஷனும் பண்ணிக்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா மானிட்டரி ஆர்டர் கிளைம் பண்ணலாம். இது இன்ட்ரீம் ஆர்டராகவும் கிளைம் பண்ணலாம். உடனே வரணும், இன்ட்ரீம் ஆர்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தன்னுடைய செலவினங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கான அந்த செலவினங்களை தன் கணவனை கேட்குற மாதிரி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான்காவதாக பார்த்திங்கன்னா கஸ்டடியல் ஆர்டர், தன்னுடைய குழந்தைகளுக்கான சேஃப்காக வேண்டி கஸ்டடியல் ஆர்டரும் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போது தனக்கு ஒரு டொமஸ்டிக் வயலண்ட் நடந்துருச்சு, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, யார்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போத் பார்ட்டி ரெண்டு பேரையும் அழைத்து விசாரணை செய்து, அதாவது மீடியேஷனாகவோ இல்லை கன்சலேஷன் பண்ணுற மாதிரியோ ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை மெஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இப்போ நம்ம எஃப்ஐஆர் சொல்கிறோமோ அந்த மாதிரி டிஐஆர், டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்தது தான் கோர்ட்டுக்கு இரு தரப்புமே அழைத்து விசாரணை செய்து, அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இன் கேமரா ப்ரொசீடிங் கூட பண்ணலாம். மற்ற விதமான விஷயங்களுக்கு, மற்ற ஹராஸ்மெண்ட்டு, இப்போது ஃபிசிக்கல், மென்டலி, வேர்பலி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இன் கேமரா ப்ரொசீடிங் இருக்காது. அப்படியே ரெண்டு பேரையும் விசாரணை செய்து அவர்களுக்கான நீதியை விமனுக்கு என்ன அட்மோஸ்ட் அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க முடியுமோ ஜட்ஜ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஜட்ஜ் என்னென்ன மாதிரியான ஆர்டர்ஸ் அதெல்லாம் போடுவாங்கன்னு சொன்னால், ப்ரொடெக்ஷன் ஆர்டர் போடுவாங்க, அண்டு ரெசிடென்ஸ் ஆர்டர் போடுவாங்க, மானிட்டரி காம்பன்சேஷன் ஆர்டர் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிசைடிங் ஆர்டர் அப்படின்னும்போது, சப்போஸ் அந்த பெண்ணுக்கு இம்மீடியட்டாக ஒரு
இருக்கக்கூடிய இடம் தேவை, அவங்கள வந்து சேஃபாக இருக்க வைக்க வேண்டிய இடம் தேவை அப்படின்னும்பொழுது அதற்கான ப்ரிப்ரேஷனையும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை செஞ்சு தர சொல்லி ஆர்டர் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா, என்ஜிஓஸ், அவங்க நிறைய பேர் என்ஜிஓஸ் இருப்பாங்க, அவங்க மூலயமா இந்த பெண்ணுக்கு ஷெல்டர், அவங்க தங்கக்கூடிய அந்த பாதுகாப்பான சூழ்நிலையோடு தங்கக்கூடிய அந்த ஷெல்டரையும் வந்து வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆக்ட் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய கேசஸை அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்டு கோர்ட்டு கண்டிப்பாக 60 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அந்த விமன், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நிவாரணத்தை வழங்கணும். இதுதான் சட்டம். ஸோ பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கான அந்த நீதியை வந்து 60 நாளுக்குள்ளேயே வந்து வாங்கிக்கலாம். மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆக்டுக்கு கீழே பெண்கள் யார் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, தான் புகுந்த வீட்டில் உள்ள அந்த ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டை சார்ந்த உறவுகளும் வந்து இதுக்குள்ளே வருவாங்க. அவங்களுடைய தாய், தந்தை, தங்கை, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி எல்லா உறவுகள் மீதும் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டுடைய உண்மை தன்மையை பொறுத்து தான் நமக்கான நீதி நமக்கு கிடைக்கும். 2016 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 18 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க நபர்கள் மீது, ஆண்கள் மீது எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. சப்போஸ் அந்த வீட்டில் வந்து ஒரு 18 வயதுக்கு உள்ளே இருக்க ஒரு பையன், அந்த உறவுகள் இருப்பாங்க இல்லையா, தம்பியோ யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ அவங்க மேலே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருந்தது. பட் 2016 ஜட்ஜ்மெண்ட் படி 18 வயதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் மீது கூட இந்த டிவி ஆக்ட் கீழே நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பெண்ணுக்கு மட்டும் உரிமை கிடையாது, ஆண்களையும் வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட் டு ஹராஸ் த மென் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனுடைய உண்மை தன்மையை பொறுத்து தான் நமக்கான நீதி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம துன்புறுத்தணும், கோர்ட்டினுடைய டைமை வீணாக வேஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள பழி வாங்கிறது, இல்லை தவறான ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சா கண்டிப்பாக வந்து 10 lakhs வரைக்கும் ஃபைன் கொடுக்குற அளவுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையான ஒரு வன்கொடுமைக்கு மட்டுமே இங்கே வந்து இடம் உண்டு. அதுக்காகத்தான் இங்கே ஒரு வார்த்தையை இந்த சட்டத்தின் கீழ் ஆட் பண்ணியிருக்காங்க, நாட் டு ஹராஸ் த மென் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம பெண்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு செயல்படணும். பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய உரிமையை போராடி பெற்றுக்கொள்கிற உரிமையும் இங்கே இருக்குது. அதே சமயத்தில் ஆண்களை வந்து ஆணை சார்ந்த அந்த குடும்பத்தையோ தவறான ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது. சதா அக்தர் வெர்சஸ் அஜாஸ் பிரைஸ் ஷா, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விமனுக்கு அகென்ஸ்டாக இந்த ஆக்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ 10 lakhs வரைக்கும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆஸ் பர் சிஆர்பிசி செக்ஷன் 125 படி மெயின்டெனன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அப்படின்னும்போது இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக எடுத்து நான் வந்து அதனால் இங்கே வந்து எந்த ரிலீஃபும் நான் கொடுக்க மாட்டேன்னு ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது. எந்த வகையிலும் எந்த சட்டமும் இந்த டிவி ஆக்டை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சட்டத்தின் கீழ் வந்து யார் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அக்ரீவ்டு பர்சன், அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய உறவு முறை, இல்லைனா பவர் ஏஜென்ட், அவங்க பவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அட்வொகேட்ஸோ, இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். இப்படி ஒரு கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர், அது எந்த ஆர்டராக இருந்தாலும் சரி, ரெசிடென்ஸ் ஆர்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ஷன் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை மானிட்டரி ஆர்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்டர் வந்து த்ரூ அவுட் த இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலான்னா, இப்போது ஒரு ஜேஎம் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு இந்த டிவி ஆக்ட் கீழே அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து ஜுரிஸ்டிக்ஷன் வந்து வேறு, அவங்க பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வீடு வந்து வேறு ஒரு ஜுரிஸ்டிக்ஷனில் இருந்தாலுமே, இங்கே வேறு ஜுரிஸ்டிக்ஷன்லேருந்து ஒரு கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜுரிஸ்டிக்ஷனுக்கும் பொருந்தும் இந்த டிவி ஆக்ட் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க த்ரூ அவுட் த இந்தியா இந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது கோர்ட் ஆர்டர் வந்து செல்லுபடி ஆகும். இந்த சட்டத்தில் வந்து
சட்டத்தின் வகையில் ஜட்ஜ்மெண்ட் ஆன ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கேஸ் இருக்குது. பச்சையம்மாள் கேஸுன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நபரோடு ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் எந்த மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவர் காசு கொடுப்பாரு, அவங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க, இவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து எந்த வகையிலும் மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் கூட வந்து அந்த நபர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆக்டுக்கின் கீழே வந்து அவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. நான் ஏன் இந்த கோர்ட்டினுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து இந்த டிவி ஆக்டுக்கின் கீழே நம்ம கிளைம் பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகுவோமா அப்படின்றது. ஸோ நான் ஒரு மனிதர் கூட போய் வாழ்ந்தேன், அவர் அதுக்கு எனக்கு காசு கொடுப்பாரு, அது வந்து ஒரு மேட்ரிமோனியல் ஹவுஸே கிடையாது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஆக்டுக்குள்ளே வராது. ஒரு பெண் தன்னுடைய திருமணமான வீட்டில் வந்து தனக்கு நேர்ந்த வன்கொடுமைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் வந்து செல்லும். ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நான் படித்து காட்டுறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலயமா இன்னுமே உங்களுக்கு வந்து இந்த டிவி ஆக்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு வந்து வியூ வந்து கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த கேஸை போட்டோன்னா நம்ம பக்கம் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் 2020 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சதீஷ் சந்திர அகுஜா வர்சஸ் ஸ்னேஹா அகுஜா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்லாஸ் வீட்டில் வந்து அந்த பெண்ணுக்கு வாழக்கூடிய உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்லாஸ்ன்னு சொல்லும்பொழுது அந்த கணவருடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் வாழக்கூடிய உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ விமன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணுற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது, இது வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆல்டர்னேட்டிவ் அக்காமடேஷன் போது இப்போ சப்போஸ் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து வாழக்கூடிய சூழல் இல்லை, அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஒரு ஹவுஸோ ரெண்டல் ஹவுஸோ இல்லை அவங்களுக்கு உடைய வேறு ஒரு வீட்லேயோ வந்து அந்த பெண்ணை வந்து தங்க வைக்கலாம். இது வந்து எஸ்ஆர் பத்ரா வர்சஸ் தருண் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆகியிருக்காங்க. வாடகை வந்து ஹஸ்பண்ட் ஆனால் ஃபுல்லாகவே பே பண்ணுற மாதிரி அவருடைய கண்ட்ரோலில் தான். அது வாடகை பே பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணணும். இந்த மாமியார் மாமனாரை வந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பெண்கள் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் வந்து கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய சேனல் மூலயமா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குடும்ப வன்முறைகளுக்கு எதிராக என்ன சட்டம் இருக்குது, அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பிக்சர்ஸ் மாதிரி தான். இதையும் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha. Bye bye and take care.